வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜே. நாம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா நெய்யார் டேம். இது வந்து கேரளாவில் இருக்குது. கேரளா தமிழ்நாட்டு பார்டர்ல தான் இருக்குது. எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகும்போது ஈஸியா இருக்கும். எங்க தென் மாவட்டத்தில் இது ரொம்ப பெரிய டேம். இது நம்ம இப்பதான் இது அதைத்தான் பார்க்க போயிட்டு இருக்கோம் வண்டியில. என்னன்னா இது நாங்க 3 ட்ரிப் போயிட்டு இருக்கனால ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்க்க போறது வந்து நெய்யார் டேம். அதுக்கப்புறம் அப்படியே பொன்முடி போற வழி நிறைய பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து நம்ம முழுசா பார்க்கலாம். போற வழி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, பச்சை பசேன்னு சொல்லிட்டு அழகா இருக்கு. ரோடு நல்லா அழகா இருக்கு. சைட்ல தென்னை மரங்களா இருக்கு. கேரளாவும் கன்னியாகுமரி எல்லாமே தென்னை மரங்கள் ரொம்ப அதிகம். அது மாதிரி ரப்பர் தோட்டங்கள் ரொம்ப அதிகம். நம்ம அதுதான் வழியில பார்த்துட்டே போகலாம் பாருங்க. காலையிலே பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக எங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இல்லை ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. அநேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்க லைனாக போயிட்டுருக்காங்க. முடிச்சுட்டு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக போகிற ரோடெல்லாம் பார்த்தீங்களா க்ளீன் அழகாக இருக்குது. 2 சைட்லையும் தென்னை மரங்களும் வர செடிகளும் பச்சை பசைன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கேரளாக்குள்ளே ஏறும்போது கன்னியாகுமரியும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும், பச்சை பசைன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ அந்த மெயின் ரோட்லேருந்து சைடில் சின்ன ரோடு ஏறி தான் நம்ம இந்த நெய்யார் டேமுக்கு தனியாக பிரிஞ்சு போகும். நம்ம பொன்முடி போகிற வழியிலேருந்து கன்னியாகுமரி பொன்முடி போகிற வழியிலேருந்து எடுத்து பிரிஞ்சு போகும். பக்கத்தில் தான் இருக்கும். அந்த மெயின் ரோட்டில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாடி தான் இந்த நெய்யார் டேம் இருக்கும். ரொம்ப பெரிய டேமுங்க. நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். சின்ன ஒரு மலை மாதிரி ஏறி போய் சைடில் போகும்போது தெரியும். பெரிய டேம், ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கிருந்த என்ட்ரன்ஸு டேமுக்கு. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா, காருக்கு 25 ரூபா. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளாடி போனோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குறதுக்கு அந்த சைடில் டாய்லெட்டு பின்னாடி சுற்றி போகிறதுக்கு வழி இங்கே இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்குள்ள பார்க்கெலாம் இருக்குது அங்கே. டேம் அந்த பக்கம் இருக்கு. நம்ம இப்படியே நடந்து சுற்றி மேலே ஏறி போகணும். இங்கே சின்னதாக சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. இங்கே அங்கே தெரியுது பார்த்தீங்களா டேமு. நம்ம இப்படியே சுற்றி ஏறி வரணும் மேலே. அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்குது. ஓரளவு பக்கத்தில் நடந்து வந்தாச்சு. மேலெல்லாம் இங்கே பார்க்குமா ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. நடந்து வராங்க. இதாவது தெரியுது பாருங்க, ஃபுல் வியூ டேமுடைய. டேம் இந்த சைடு நடந்து மேலே போனால் அந்த பக்கம் கிளியராக தெரியும். அங்கே எங்கேயா பார்க் வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே மேலே எல்லா பக்கம் பார்க் ஆட்டம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த பக்கம் வந்து அடைச்சிருக்குல்ல, தண்ணி வரல பார்த்தீங்களா. அது வந்து ஃபுல்லாகும்போது அதை திறந்து விடுறாங்க. எல்லாமே கீழே சவுண்டு கேட்குது. கீழே தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அப்படியே கீழே போகுது. நம்ம கீழே பார்த்தோம்னா தண்ணி ஓடி போகிறது அந்த வழியாக. இப்படியே சுற்றி அங்கே தான் வரும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்காங்க. இது வழியாக போயிட்டு அந்த விளிம்பில் போயிடலாம். நான் சுற்றி மேலே ஏறி இறங்கணும். நம்ம காமிச்ச அந்த சுற்றி மேலே வர்றது கரெக்டாக இங்கே தான் வருது பாருங்க. ஷார்ட்கட்டை வந்ததுனால குயிக்காக வந்துட்டோம். பக்கம் தான், ரொம்ப சுத்தம் இல்லை. ஓ, டேம் மேலே வந்துட்டோம். பாருங்க தண்ணி நிறைஞ்சு கிடக்கு. போட்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்க. போட்டு தான் இருக்குது. போட்டிங்லாம் அந்த அணையை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் உள்ள அந்த இது இங்கே தான் இருக்குது. நடுப்பகுதியில் இருக்குது பாருங்க. சுத்துக்கும் மலைங்க அழகாக செட் பண்ணி வச்சுருக்க. டேம் அழகாக இருக்குது. எப்படி தான் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி அமைச்சாங்க பாருங்கள். சுத்துக்கும் பெரிய பெரிய மலைகள். நடுப்பகுதியில் அவ்வளோ தான் அமைச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபோர்ஸில் போகுது. இந்த இது ஓப்பன் பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தோம்ல, அந்த ஃபோர்ஸாக போகிறது, அந்த கரண்ட் எடுக்கிறதுக்குள்ளதுக்கு. இது தண்ணி மழை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ஓப்பன் பண்ணுறதுக்கு மெயின் இதாட்டு ஷட்டர் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல,
அது போல் அது 3 விதமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது. அது ஓப்பன் பண்ணி இந்த வழியாக தண்ணி போகும். பார்த்தீங்களா, இது வழியாக ஓடி போகும். அங்கே ஒன்று இருக்குது, 2 அணை இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, மிடில் வந்து அந்த மெயின் தண்ணி அதிகமாக அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளது. 2வது ஒன்று தான் அங்கே இருக்குது, இந்த போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் கருப்பாக இருக்குல்ல, அது ஒன்று. அங்கேயும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரானிக் இருக்கிற மாதிரி ஃபோர்ஸாக போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம 2வது பக்கம் வந்திருக்கோம் பாருங்க. தண்ணி அங்கே அப்படியே சுற்றி அந்த பக்கமாக போகுது, இங்கேயும் அப்படி சுற்றி சுற்றி அங்கே போகுது. இந்த மலைகள் பக்கங்கள் வரைக்கும் போகும். அப்படியே பார்த்தோம்னா இந்த அடுத்தது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2வது இந்த ஃபோர்ஸாக போகுது. அதே தங்கு அந்த போகுது. நடுக்க அந்த இது இருக்குது, ஓவர் பிளேயான ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த பாலம் அழகாக இருக்கு பாருங்க. அந்த பைக் போகுது, பாலம் அழகாக இருக்கு. நம்ம இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். அப்படி பார்த்தோம்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. பக்கம் மேலே போயிட்டு பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த டேம் உள்ள மொத்த வியூ பாயிண்ட்டு அங்கே மேலே ஏறி பார்ப்போம். நம்ம அந்த பக்கம் வந்து இங்கே வந்துட்டோம். மேலே ஏறி போக போகிறோம். வியூ பாயிண்ட்டுக்கு பாருங்கள். இந்த சுற்றி ஏறி மேலே போகணும். நம்ம அங்கேருந்து ஏறி நடந்து வந்து இங்கே மேலே ஏறி வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பாருங்கள். அந்த டேமுக்குள்ளதுக்கு அப்படியே சுற்றி போகுது. எங்கேருந்து எங்கே வர போகுதுன்னு தெரில. அதே மாதிரி இந்த பக்கமும் போயிட்டுருக்கு. இங்கேயும் போகுது, இங்கேயும் அப்படியே போகுது. நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் மேலே இருக்குது. அங்கே போனாலும் கிளியரெல்லாம் தெரியும். ஆக்டோபஸ் மாதிரி வால் நின்றுட்டு அங்கே இங்கே போயிட்டே இருக்குது. சுற்றி சுற்றி மேலே ஏறி மேலே வந்திருக்கோம். நம்ம டேம் வியூ. இது ஒரு பக்கம் இருக்கு, இங்கே அங்கே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, சுத்துக்கும் தண்ணி அங்கேயா போயிட்டு இருக்கோம். ஆக்டோஸ் மாதிரி சுத்துக்கும் பெரிய பெரிய மாதிரி பார்த்தீங்களா. நம்ம அந்த டவரில் பார்த்துட்டு அதுக்கு பின்பக்கமாக டேமுக்கும் ஆப்போசிட் சைடில் பின்பக்கம் வந்தோம்னா இந்த தண்ணி பக்கத்தில் போட்டிங் எல்லாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் ஜூஸ் ஐஸ்கிரீம் கடை இங்கே தான் இருக்குது. டிக்கெட் கவுண்டரு ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா போட்டிருக்கு. அதாவது ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங் உள்ள தனியாக இருக்கும். அது அடிச்சு விட்ருக்காங்க, எவ்வளோ தெரில. இந்த இங்கே இருக்குது பாருங்க போட்டிங். ஸ்பீட் போட்டுக்கு 3 பர்சன்ட் 10 நிமிஷத்துக்கு 750. சஃபாரி போட்டுன்னு சொல்லிட்டு 6 பர்சன்ட்டுக்கு 20 நிமிஷத்துக்கு 750. சஃபாரி போட்டு 6% அரை மணிக்கூருக்கு 1100 ரூபா. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு 130, ஃபாரின் சிட்டிசனுக்கு 105 போட்டிருக்கு. அப்போ அது பழைய இதாக இருக்கும். இங்கே டிக்கெட் எடுத்துட்டு அப்படி இங்கே போட்டிங் போகிறதுக்கு போட்டு தான் கிடக்கும். நம்ம மேலே பார்த்துட்டு அப்படி கீழே வரும்போது சைடில் நான் இறங்கி போகிறேன். அங்கே நமக்கு மேலே ஏறி வந்து இங்கே ஸ்டெப்பு, அங்கே வந்து சும்மா ரோடு மாதிரி ரோடு தான் அங்கே இருந்தது. இங்கே ஸ்டெப்பு, இந்த சைடில் தான் இறங்கி எப்படி போகணும். இப்போ நம்ம சொன்னான்னா தண்ணி பாயுதுல, அது பக்கத்துலோடையே போகலாம் பாருங்கள். இந்த ஸ்டெப் இப்படியே போகும். அப்படியே நடுக்க அதுக்கு மேலே அப்படியே அது மேலோடு இப்படி நடந்து அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே நமக்கு போகலாம் கார் பார்க்கிங்க்கு. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெப் அப்படியே இறங்கி போகிறதுக்கு அது பார்த்து அந்த தண்ணி ஸ்பீடாக வருது. அதுக்கு மேலே நடந்து போகலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோர்ஸாக வருது தண்ணி. பார்த்தீங்களா சவுண்டே எவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கோம் மேலே வந்து. இதை எப்படி நடந்தபடியே மேலோடு நடந்து போகணும். அழகாக இருக்கும். இப்படியே மேலே நடந்து போனாங்க தண்ணி சாடுறது பக்கத்தில். சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறனால. சாரில் அடிக்குதுங்க அந்த ஃபோர்ஸ். இங்கே அப்படி விழுது, அந்த சாரில் இங்கே அடிக்குது. பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸில் வருதுன்னு சொல்லிட்டு. அது இங்கே வந்து மோதுற ஸ்பீடை பாருங்க. பாலத்து கீழே அதே மாதிரி அந்த பக்கம் அடிக்குது.
இது மேல வந்து பெரிய 4 ஷட்டர் இருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப மழை நேரங்களில் ஃபுல்லாகும்போது திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இந்த சைடுல இந்த கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா, அதில் விழுது. இது இப்படி அந்த டைம்ல இதுல ஃபுல்லா ஓடு போகும் பாருங்க. பாலம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஃபுல்லா நிறைஞ்ச ஓடு அங்கே திறந்து விடும்போது. சைடுல கரண்ட் எடுத்த மாதிரி இருக்கும், அதனால அங்கேருந்து தண்ணி போயிட்டு இருக்கும். அதனால அது வழியா விட்டுட்டு இருக்காங்க. தண்ணி ரொம்ப வரும்போது இந்த ஷட்டரை திறந்து விடுவாங்க. நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த பாலத்து பக்கத்தில் வந்துட்டோம். சுத்தக்கும் அந்த டேமை பாருங்க. அந்த 2 சைட்லயுமா திறந்து விட்டுட்டு இருக்காங்க. இது மெயின் இது ஃபுல்லா மட்டும் திறப்பாங்க. சுத்தக்கும் அந்த பக்கமும் பார்க் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு. அங்கேயாட்டு பார்க் அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க.